ரெண்டு மூணு செடியில வந்து வெள்ளைப்பூச்சி ஆயிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, எறும்பு இருந்தாலே அது வந்துடும் வெள்ளைப்பூச்சி. கத்திரிக்கோல் எடுத்துன்னு வந்திருக்கிறேன், இன்னைக்கு கட் பண்ணி விட்டு போனோம். இந்த பாருங்க எறும்பு தெரியுதா, எறும்பு இருந்தாலே அதுல வெள்ளைப்பூச்சி வந்துடும். பூக்க விட மாட்டேங்குது இந்த பூச்சி, கொட்டி போயிடுது பூ கீழே. இந்த பாரு, இதுப்பா வெள்ளைப்பூச்சி தெரியுதா, எங்க பார்த்தாலும் அதை கட் பண்ணி எடுத்துறது. நான் நீங்க யாரோ கிழிட்டுக்கிறாங்க சில ரோஸு, யார் இந்த பக்கம் வந்து கிளின்னு போயிடுறாங்க பொழுதுப்பா. இல்லையே எறும்பு வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இது செம்பருத்தி பூக்கவே விட மாட்டேங்குது. பாருங்க எவ்வளோ பெரிய அரும்பு கீழே வீழ்ந்துருக்குது. ஒரு தினமும் 2-3 அரும்பு வீழ்ந்துருது. இது வெள்ளைப்பூச்சி தான் காரணம் போல இருக்குது. இது எல்லாத்துலேயுமே அரும்பு வருதுப்பா, ஆனால் இந்த எறும்பும் வருது கூட. இந்த பார், எல்லாத்துலேயுமே அரும்பு, இந்த முள்ளு முள்ளாகுது இல்லை, அதெல்லாம் அரும்பு வைக்கிறது தான். இதெல்லாம் அரும்பு வரப்போகுது. பார்க்கலாம் பூ பூக்குதான். நான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரளி செடியில் இன்னைக்கு எவ்வளோ பூ பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு.